ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். துலாம் ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம். உலகெங்கிலும் உள்ள தூய உள்ளத்துக்கு சொந்தக்காரர்களாக வாழக்கூடிய துலாம் ராசி அன்பு சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கை எவ்வளவுதான் நம்மளை தூக்கி துவைச்சு தொங்க விட்டாலும் நீதி, நேர்மை, நியாயம் இதை மட்டும் நம்ம தூக்கிக்கிட்டு தான் சுத்திட்டு இருக்கோம். நீங்க எப்பவுமே சமநிலையா இருக்கிறத விரும்பக்கூடிய ராசி. மனசுக்குள்ள நிம்மதியும் உறவுகள்ல சமாதானமும் வாழ்க்கையில அழகும் இதுதாங்க உங்களுடைய வாழ்வின் அடிப்படை. ஆனா கடந்த சில வருஷமா அந்த சமநிலையே உடைஞ்சு போச்சு இல்லையா? மனுஷனுக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் வரலாம், ஏதோ கொஞ்ச நாள் இருக்கலாம், ஆனா பல வருடங்களாகவே நிறைய துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கீங்க. சொல்ல போனா உங்களுக்கு விவரம் தெரிந்ததுல இருந்தே நிறைய கஷ்டங்களை தான் பார்த்திருப்பீங்க. சோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பொருத்தமாகுதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உலகத்துல எல்லாரும் தாங்க கஷ்டப்படுறாங்க. சும்மா நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஜோசிகார மாதிரி பேசுற நீயே அப்படின்லாம் பேசுறீங்க, கட்டத்தை போட்டு ஓகேங்களா 2க்குரியவர் 3க்குரியவர் நாங்க சொல்லிடுவோம். ஆனா அதற்கான பலன் உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுடைய கஷ்டங்கள் தீருமா தீராதா இதுதான் வேணும், ஓகேவா? கட்டங்களை தாண்டி இப்போ எந்த கிரகங்கள் எங்கெங்க போறாங்க, எந்த கிரகங்களாவது உங்களுக்கு இப்போ சப்போர்ட்டாய் உட்காருதா, ஸோ அதனால உங்களுக்கு எந்த மாதிரியான நல்லது நடக்கும், அதிர்ஷ்டம்ங்கிற அர்த்தத்துக்கு எங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, இதுதான் உங்களுக்கு தேவை. சரிங்களா? இதை புரியாம பெருசா வந்துட்டு நான் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் டைரக்டா போய் நல்ல ஜோதிடரா பார்த்து உங்க ஜாதகத்தை கொடுத்து கணிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம சொல்லக்கூடியது துலாம் ராசி, துலாம் லக்னம், துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பொதுவான பலன்கள். நம்பிக்கை இருக்கு, நாங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல உண்மை இருக்கு அப்படின்னு நம்பினா பதிவை பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், சத்தியம். இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு ஒரு நிறைவை கொடுத்துதான் முடியும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய துன்பங்களையும் பங்கெடுக்கக்கூடியவங்க இல்லையா? சோ உங்கள் துன்பங்கள் விலகிறதுக்கான காலம் வந்துருச்சு. நான் முன்னாடியே சொன்னேன், விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் கஷ்டப்படுறீங்க, கண்ணீர் விடுறீங்க. ஆனா அதற்கான துளி அளவும் யார்கிட்டையும் சப்போர்ட் இல்லை. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சுட்டு கடவுள்கிட்ட போய் கோரிக்கை வச்சுட்டு அன்றாட பொழப்பு ஓடுது. 10 பைசா சேமிக்க முடியாத ராசின்னு யாராவது கேட்டாக்கா துலாம் ராசி சொல்லாங்க. ஆனா வருமானம் இருக்கு, தண்ணி மாதிரி வருது, ஆனா அந்த தண்ணி மாதிரி எங்க போகுதுன்னே தெரியல. வீண் செலவு, விரைய செலவு, சொந்த பந்தங்கள் எல்லாருமே ஏமாத்துறாங்க. ஓகேங்களா? நீங்க எல்லாத்துக்குமே தூக்கி கொடுக்கக்கூடிய இடத்துல தான் துலாம் ராசிக்காரங்க இருக்கீங்க. ஓகேங்களா? கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு துலாம் ராசிக்காரங்க சொந்தக்காரங்க. தன்னுடைய உடன்பிறப்புகள், தன்னுடைய அப்பா அம்மா யார் என்ன வேணா பண்ணிட்டு பாசத்துக்காக ஏங்கி அவங்க தப்பாவே இருக்கட்டும்ங்க, அந்த தப்பை மீறி அவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ராசின்னு பார்த்தா துலாம் ராசியை சொல்லலாம். சோ இப்படி அன்புக்கு அடிமையான துலாம் ராசிக்காரங்க கடந்த சில வருஷமா கஷ்டப்படுறீங்கன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கான தீர்வு என்ன சொல்லணும் இல்லையா? சோ துலாம் ராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்ல போகுது. என்னமா செய்தியை சொல்லுது? எங்களுக்கு நல்லது சொல்றதுக்கே யாரும் இல்லை. அப்படி இல்லைங்க, பிரபஞ்சம் என்னதான் எங்களுக்கு சொல்ல போகுது சொல்றேங்க. 200 ஆண்டுகளுக்கு பிறகு நவ கிரகங்களுடைய தலைவன் சூரியனும் குருவும் சேர்ந்து ஒரு அரிய கேந்திர திருஷ்டி யோகத்தை உருவாக்கி இருக்காங்க. சோ இந்த 2 கிரகங்களும் உங்களை புதுசா பிறந்த மாதிரி மாத்த போறாங்க. புதுசா பிறவி எடுத்த மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்மளே சொல்லுவோம், ரொம்ப கஷ்டமா இருக்கிறப்போ இந்த பிறவியே வேணாம்ப்பா, செத்து பொழைச்சு திரும்பவும் பிறந்து வந்தாவது என் வாழ்க்கையே சரியாகுதாப்பா, அப்படி ஒரு கஷ்டம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படிப்பட்ட திரும்பவும் பிறந்து வந்த சிறப்பான வாழ்க்கை அமையுங்கிற உங்க எதிர்பார்ப்புக்கு தகுந்தாற் போல புது பிறவி எடுத்தது போல இந்த கேந்திர திருஷ்டி யோகம் உங்களுக்கு வேலை செய்ய போகுது. ஒளியும் நம்பிக்கையும் வளர்ச்சியும் இது 3ம் சேர்ந்து வரக்கூடிய காலம் இதுதான். சொல்ல போனா இந்த கேந்திர திருஷ்டி யோகம் உங்களுக்கு சூரியன் 7வது பாவத்திலையும் குரு 11வது பாவத்திலையும் இருக்கும் பொழுது, 7வது பாவம்னா என்னங்க? உறவு, திருமணம், கூட்டாண்மை, ஒத்துழைப்பு. 11வது பாவம் என்ன? வருமானம், விருப்பங்கள், சமூக வட்டம், புகழ். இப்ப சூரியனுடைய ஒளிங்கிறது உங்களுடைய உறவுகளை சுத்தம் செய்து, குருவினுடைய பார்வை உங்களுடைய முயற்சிகளை பலனாக்குது. இது இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? நீங்க செய்த உழைப்பு அதற்கான பலன் இப்போ தவறாமல் உங்களுக்கு வரப்போகுது. இந்த நாள் வரைக்கும் முட்டி இருப்போம், மோதி இருப்போம், உழைச்சிருப்போம்,
அலைஞ்சிருப்போம், என்ன வேணா பண்ணியிருக்கலாங்க, ஆனா அதுக்கான பலன் 0. ஆனா இப்போ ஹீரோ, சிறிதளவு உழைப்பிற்கே பெரும்பாலான பலன்களை நீங்க அனுபவிப்பீங்க. 1 மடங்கு உழைச்சா 3 மடங்கு உங்களுக்கு பலன் உண்டு. ஓகேங்களா? உங்க பெயர் மீண்டும் ஒளிர போகுது. இது நாள் வரைக்கும் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்திருப்பீங்க, கடுமையா உழைச்சிருப்பீங்க, நல்ல உங்களுடைய திறமைகளை மற்றவங்க பயன்படுத்தி அவங்க நல்லா பிரகாசமாய் இருந்திருப்பாங்க. பெயரோட புகழோடு நீ உங்களுடைய வெளிச்சம் வெளியே வரப்போகுது, சப்தம் வெளியே கேட்கும். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி துலாம் ராசிக்காரங்களுடைய தொழில் உத்தியோகம் எப்படி இருக்கும்? நீங்க தனியார் துறையில் இருங்க, இல்ல அரசாங்க துறையில் இருங்க, என்ன தொழில் வேணா பண்ணுங்க, இங்க தொழில் பண்ணுங்க, இல்ல வெளிநாட்டுல தொழில் பண்ணுங்க, என்ன வேணா நடக்கட்டும். ஸோ துலாம் ராசிக்கு வருமானம் தரக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் சரி, இந்த யோகம்ங்கிறது மிகப்பெரிய தொழில் வெற்றி யோகம். உத்தியோகத்தில் இருக்கியா, மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு, மேல் அதிகாரி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட ஆதரவு இருக்குங்க, புதிய பொறுப்புகள் கொடுப்பாங்க, சம்பள உயர்விற்கு எல்லாமே சாத்தியம். இது நாள் வரைக்கும் எதெல்லாம் தடம் புரண்டுச்சோ, இது நாள் வரைக்கும் எதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சிங்களோ அது எல்லாமே நடக்கும், எல்லாமே கிடைக்கும். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பொது பலனாக சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து இந்த துலாம் ராசியில் ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க எந்த துறை சார்ந்தவங்களா இருக்கலாம், எந்த வயசை சார்ந்தவங்களா வேணா இருக்கலாம், உங்களுக்கு இந்த யோகம் எப்படி பலிக்கும்னாக்கா உங்களுடைய சூழலுக்கு தகுந்தாற் போல, உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்தாற் போல, உங்களுடைய சிறப்புக்கு தகுந்தாற் போல, அதாவது உங்களுடைய வாழ்க்கை சூழல் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கணுமோ அது போல. சரிங்களா? பெரிய பெரிய கோடீஸ்வரன் இருக்காங்க, அவங்களுக்கு பல கோடி கடன் இருக்கு அப்படின்னாக்கா பல கோடி கடன் அடைப்பதற்கு தகுந்தாற் போல வியாபாரம் சிறப்பா இருக்கணும், பல கோடி வருமானம் வரணும். இப்ப கூலி வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கிடைச்சாலே போதும். அது போல. சரிங்களா? கீழ் மட்டத்தில் இருக்கவங்களுக்கும் சரி, மேல் மட்டத்தில் இருக்கவங்களுக்கும் சரி, உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்தாற் போல இந்த அதிர்ஷ்டம் வேலை செய்யும். ஓகேவா? நீங்க கேட்கறது அந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது. சூரிய பகவானுடைய அருளாலையும் ஞானம் தரக்கூடிய குருவுடைய அருளாலையும் தொழில நீங்க மாற்றம் நினைச்சிருந்தீங்கல்ல, அது சரியான நேரம்ங்க, அதில் மாற்றம் ஏற்படும். நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தால் பதவி உயர்வுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தனியார் துறையில் இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய திறமைகள் வந்து பெரிய அளவில் வெளிப்பட போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் தனி அடையாளம் உருவாக போகுது. வீட்லையும் சரி அலுவலகத்திலையும் சரி மதிப்பு உயருது. விவசாயிகளுக்கு மழை நிலம் விளைச்சல் அனைத்துலையுமே ஆதரவாக மாறப்போகுதுங்க. இதோட இந்த துலாம் ராசிகளுக்கு நிதிநிலை மற்றும் பொருளாதாரம் கடந்த சில வருஷமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பண விஷயத்தில் நிறைய சுமையை சந்திச்சுட்டு இருப்பீங்க. இப்போ அந்த சுமை குறைய போகுது. குரு 11ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால பழைய கடன்கள் அடையும், புதிய வருமானம் தொடங்கும். வியாபாரிகளுக்கு இது பெரிய விற்பனை லாபம் தரக்கூடிய நேரம். ஆனா நீங்க நினைச்சு வச்சிருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், சூரியன் சேர்க்கக்கூடிய ஒளிங்கிறது கட்டுப்பாடு இல்லாத ஆசையை தூண்டும். அதனால செலவு விஷயங்களை மட்டும் எச்சரிக்கை அவசியம். நம்ம கையில தான் அவ்வளோ பணம் இருக்கே, செலவு பண்ணி தான் பார்ப்போமே, அது தப்புங்க. சரிங்களா? ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கையில 10 பைசா சேர்த்து வைக்க மாட்டாங்க. தனக்குன்னு இந்த நாள் வரைக்கும் எனக்கு இவ்வளோ வந்துச்சுப்பா, எனக்காக இவ்வளோ எடுத்து வச்சிருக்கேன் சொல்லுங்க, கண்டிப்பா கிடையாது. இவங்களால அந்த முழுசா செலவு பண்ணிட்டு கூட நிம்மதியா தூங்க முடியும், அந்த கையில வச்சுட்டு நிம்மதியா தூங்க முடியாது. ஏதாவது ஒரு இந்த பணத்தை நம்ம வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், அவங்களுக்கு கொடுத்துடலாமே, அவங்க நல்லா இருக்கட்டும், இந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், அவங்க அதை கேட்டாங்க அதை வாங்கி கொடுத்துடலாம், இப்படி தன்னை சார்ந்தவங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் துலாம்ங்க. இப்ப துலாம் ராசி காதல் திருமணம் உறவுகள் எப்படி இருக்கு, இந்த யோகத்தினால வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? 7ஆம் பாவத்துல சூரியன் இருக்கிறதுனால உறவுகளுக்கு சோதனை வரும். ஆனா குருவுடைய பார்வைங்கிறது அதை காப்பாற்றும். சோ உறவு விஷயத்துல சிறப்புங்க. நீண்ட நாட்களாக காத்திருந்த உறவு இப்போ உறுதியாக மாறும். திருமண யோகம் உறுதியாகும். ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கேமா, ரொம்ப நாளா ஒருத்தவங்களை வந்து விருப்பப்பட்டு இருக்கமா, எல்லாம் இப்ப நீங்க சொல்லுவீங்க. அந்த உறவுகள் வந்துட்டு இப்ப வலுவா இருக்க போகுது. அந்த உறவுகள் திருமண பந்தத்துக்கு முடிவாகும். காதல் இனிக்கும். அதே குடும்பத்துல இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். ஒருத்தர் புரிஞ்சுக்காம கூட இருந்திருக்கலாம், பிரிஞ்சு கூட போகலான்னு முடிவு பண்ணிருக்கலாம். ஆனா இப்போ புரிஞ்சுப்பீங்க. உறவு நெருக்கம் அதிகமாகுது. திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த யோகம் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். இதை அடுத்து கலைத்துறையில் இருக்கீங்க, மாணவர்களா இருக்கீங்க, மருத்துவர்களா இருக்கீங்க, வழக்கறிஞர்களா இருக்கீங்க அப்படின்னா கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகம்ங்கிறது, நீங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்றேங்க, பாடகர், நடிகர், ஓவியர், எழுத்தாளர் யாரா வேணா இருங்க, பெயர் வந்துட்டு 8 திக்கிலும் பரவ போகுது, ஒடிர போகுது. அடுத்து மாணவர்களுக்கு உங்களுடைய புத்திக்கு வெளிச்சம் கிடைக்கும், தேர்வுகள்ல வெற்றி கிடைக்கும். இது வந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணாலும் சரி, போட்டு தேர்வுகள் எந்த தேர்வா வேணா இருக்கட்டுங்க, வெற்றி உண்டு. வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு கிடைக்குது. மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் இவங்க எல்லாருக்குமே புகழும் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய நேரம். அதே போல வெளிநாட்டு யோகம் குரு 11ஆம் பாவத்துல இருக்கிறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் அதிர்ச்சாரமா தொடங்க போகுது. வெளிநாட்டுல வேலை, வியாபாரம், கல்வி அல்லது ஆன்லைன்ல வெளிநாட்டு வாடிக்கையாளர்களுடைய சேர்க்கை அல்லது குரு பார்வை, இந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாங்க. பட் வெளிநாடு சம்பந்தப்பட்ட
சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு யோகம். இப்ப எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்ததா இப்ப விவசாயிகளுக்கு வந்து நான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேங்க, கொஞ்சம் விரிவா பேசலாமா? விவசாயிகளுக்கு விளைச்சல் எழுச்சி காலம். குரு 11ஆம் பாவத்துல இருக்கிறதுனால மழை பொழிவு சாதகமா இருக்கும். நிலம் நீர் தொழிலாளர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவா மாறும். அரசாங்க உதவி திட்டங்கள், புதிய விதைகள், இயந்திர உதவி, மானியம், இது எல்லாமே வரப்போகுது. கடந்த 2 ஆண்டுகளாக நீங்க பட்ட இழப்புகள், வறட்சி, கடன் அழுத்தம் எல்லாமே இப்போ விலக போகுது. குறிப்பா சூரிய பகவான் உங்களுக்கு புகழை கொடுக்கிறார். உங்களுடைய உழைப்பை மக்கள் அறிய வைக்கிறாருங்க. இதுல அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அதே போல சமூக ஆர்வலர்களா இருக்கீங்க. துலாம் ராசி அரசியல்வாதிகள் பெரும் பிரகாசத்தை பெற போறீங்க. அந்த அளவுக்கு நேரம் காலம் சிறப்பா இருக்கு. சூரியன் 7ஆம் பாவத்தில் இருக்கிறது. மக்கள் உங்களுடைய செல்வாக்கு உயருதுங்க. குரு 11ஆம் பாவத்தில் இருக்கிறது. நீங்க சொன்ன சொல் பழிக்கும். மக்கள் நம்பிக்கை பெறுவீங்க. புதிய பொறுப்புகள், பதவிகள், முக்கிய கூட்டாண்மை வாய்ப்புகள், இது எல்லாமே கிடைக்க போகுது. ஆனா அடக்கமும் தாழ்மையும் நீங்க கடைபிடிக்கணும். இல்லைன்னா சூரியன் வந்து அகங்காரம் உருவாக்கி சிறிய விஷயத்துல கூட பெரிய பிரச்சனையை கொடுத்துருவாருங்க. ஸோ பார்த்துக்கோங்க, அடக்கமா இருங்க. அதிகாரம் பண்ணிடலாம், தாழ்ந்து போங்க, தாராளமா வளர்ச்சி உண்டு. அடுத்து கூலி வேலை செய்றீங்க, நான் தொழிலாளரா இருக்கேன், இந்த யோகம் உங்களுக்கு மிகுந்த உதவி செய்யும். குரு உங்களுக்கு 11ஆம் வீட்டுல இருக்கிறது. உழைப்புக்கு தகுந்த சம்பளம் இப்ப கிடைக்கும். இதுதாங்க அர்த்தம். நீங்க கஷ்டப்பட்டாலும் பலன் தாமதமா வந்துச்சு இது நாள் வரைக்கும். ஆனா இப்போ தாமதம் எல்லாம் முடியுதுங்க. வேலை செஞ்சீங்கன்னா அந்த இடத்துல நிலைச்சிருக்க போறீங்க. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டுல வேலைக்கு போறது கூட வாய்ப்பு இருக்குங்க. சம்பள உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். சிறப்பா இருப்பீங்க. வெளிநாட்டுல ஆல்ரெடி நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், வீட்டுல வர ரொம்ப ஆசையா இருக்கு, வீட்டுக்கு வரக்கு, ஆனா முடியல, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? இப்போ குருவனுடைய பார்வை உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்குது. நீங்க செய்த வேலைக்கு அங்கீகாரம், புதிய வாய்ப்பு, அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றம் கிடைக்குது. அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளோட மீண்டும் இணைப்பு கூடுதுங்க. வெளிநாட்டிலேயே கல்வி, வேலை, குடியேற்ற வாய்ப்பு, இது எல்லாமே இப்போ சிறப்பா இருக்கும். உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், வியாபாரிகள், துலாம் ராசி வியாபாரிகளுக்கு இது வந்து ஒரு புதிய வளர்ச்சி பாதைன்னு சொல்லலாம். குரு பார்வை உங்களுக்கு புதிய கூட்டாண்மைகளை உருவாக்குது. வெளிநாட்டுல டீல், வெளிநாட்டுல சிறப்பான ஒரு ஒப்பந்தம் கிடைக்கும். புதிய புதிய பிரான்ச்சைஸ், நிறைய கிளைகள் ஓபன் பண்ண போறீங்க. பங்குதாரர்கள் மூலம் நிதி வரவு சிறப்பா இருக்க போகுது. ஆனா சூரியன் உங்களை வந்து எச்சரிக்கையாக இருக்க சொல்றாருங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வெறும் பேசுறது, திமிர் பிடிச்சு அந்த வெறுப்பேத்துற மாதிரி பேசுறது, திமிரு பிடிச்சு நடந்துக்கிறது, அதிகமா நம்பிக்கை வைக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு இருக்கவே கூடாதுங்க. ஓகேங்களா? பணிவா நடந்துக்கோங்க. உச்ச நிலைக்கு நீங்க போகலாம். அந்த உச்ச நிலைங்கிறது நிலைச்சிருக்கும். இதுல குறிப்பா பெண்களுக்குங்க மரியாதை, மகிழ்ச்சி, முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டம். குடும்பத்துல நீங்க சொன்ன சொல்லுக்கு மதிப்பு பெறுவீங்க. நீங்க தொழில இருந்தீங்கன்னாக்கா பதவி உயர்வு உண்டு. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை, நிதி ஸ்திரம் அப்படின்னாக்கா நிதி நிலைமையில ரொம்ப நிலைத்த தன்மைன்னு சொல்றேங்க. சிலருக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. குழந்தை பாக்கியம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆரோக்கியத்திலையுமே மன அழுத்தத்திலையும் முன்னேற்றம் வருதுங்க. நீங்க செய்ய வேண்டியது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி வழிபாடு, மஞ்சள் ஆடை உடுத்துதல், தாமரை பூவை, இதெல்லாம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு நெய்வேத்தியமா படைக்கிறது. அதே போல நீங்க வெள்ளிக்கிழமைகள்ல ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லலாம். மகாலட்சுமி தாயுடைய அனுகிரகம் கிடைக்கும். இது ஆண்களுக்கு வந்து இந்த யோகம்ங்கிறது உங்களுக்கு தொழிலையும் சரி வாழ்க்கையிலும் சரி புதிய திசையை காட்ட போகுது. எந்த திசைக்கு போறதுன்னு தெரியல, திக்கு திசை தெரியாம நிக்கிறேன்னு கடவுளேன்னு யோசிச்சிருப்பீங்க. நீங்க எத்தனை கஷ்டத்தை அனுபவிச்சாலும் சரி இப்போ அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை கிடைக்குதுங்க. குடும்பத்துல உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பு பெறுவீங்க. பண உயர்வு இருக்கு. சிலருக்கு வண்டி, வாகனம், நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மன அழுத்தத்தில் இருந்தவங்களுக்கு நிம்மதி திரும்புது. கடைசி முயற்சியிலேயே பெரிய வெற்றியாக மாறக்கூடிய நேரம்ங்க. அவ்வளவுதாங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், கிடைக்கல, நடக்கல அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனா இப்போ சிறப்பா இருக்க போறீங்க. ஓகேங்களா? ஒரு 8 வைக்கிறீங்கன்னு வைங்க, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம அந்த இடத்தை அடையக்கூடிய அளவுக்கு பல வழி உண்டுங்க. ஒரு 8 வச்சீங்கன்னா அது ஒரு 10 8 உங்களை வந்து கூட்டிட்டு போகும். அது போலதான். அதே போல ஆரோக்கியத்துல கடந்த காலத்துல சோர்வு, மன அழுத்தம், தூக்கமின்மை, பசி குறைவு, இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். குருவுடைய பார்வையினால உடல் சக்தி மீண்டும் பெற நல்ல வளர்ச்சி அடைய போகுதுங்க. சூரியன் 7ஆம் பாவத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன சூடு, ரத்த அழுத்தம், தோல் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனா அதிக சூரிய வெப்பம், கோபம், எண்ணெயில பொரிச்சது, இந்த மாதிரி உணவுகளை தவிர்க்கணும். ஓகேங்களா? தியானம் பண்ணுங்க, நிதானமா நடைபயிற்சி பண்ணுங்க, அதிகமா நீர் பருகுங்க. இதெல்லாம் ரொம்ப அவசியம் ஆரோக்கியத்திற்கு. இப்போ இந்த யோகம் தரக்கூடிய பலன்கள் எல்லாம் உங்களுக்கு நிலைச்சிருக்கணும்னா, துலாம் ராசிக்காரங்க இந்த யோகத்தை முழுமையா அனுபவிக்கணும்னா வியாழக்கிழமைகள் தோறும் குரு வழிபாடு முக்கியம். முடிஞ்சா ஆலங்குடி குரு பகவான் கோவிலுக்கு போய் குடும்பத்தோட போயிட்டு வாங்க. சூரிய நாராயணர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. தினமும் காலை நேரத்தில் அதிகாலை எழுந்து சூரியனை நோக்கி ஓம் சூர்யாய நமக இந்த மந்திரத்தை சொல்லுங்க. முடிஞ்சா நீர் படைக்கிறது சிறப்பு. அது போல வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் ஆடை அணிந்து ஓம் குருவே போற்றி போற்றி இல்ல ஓம் பிரகஸ்பதியே நமக இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இப்போ அந்த கோயில்கள் எங்கெங்க இருக்கு அதை சொல்லட்டுமா? சூரியனார் கோயில் வந்து கும்பகோணம், ஆலங்குடி குரு பகவான் கோயில், இதெல்லாம்
போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மெதுவாக நல்ல மாற்றம் காணுங்க. வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டுட்டேன், அதை தீர்க்கக்கூடிய வழின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை மட்டும் மிகுந்த உணர்ச்சியோடு அணுகுவாங்க. அந்த உணர்ச்சி தான் சில நேரங்களில் உங்களை வந்து நசுக்குது. ஏன்னா பாசத்துக்கு அடிமைன்னு நான் சொல்லிட்டேன். அந்த உணர்ச்சி வசப்படுறதை மட்டும் நிறுத்திக்கோங்க. இதனால் ரொம்ப மன்னிக்கவும் கற்றுக்கோங்க. சரிங்களா? மனசு சுத்தமாக வச்சுக்கோங்க. தியானம் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. சிறு பசியை போக்கக்கூடிய அளவு கூட போதும். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, அதாவது உணவு தானம், அன்னதானம், இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்கிறப்போ எந்த கஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி அது நிலைக்காது உடனே சரியாயிரும், உங்களை விட்டு விலகும். அதே போல் இந்த சிறப்பு பரிகாரம் அப்படின்னாக்கா தீபாவளி நாளில் வீட்டில் சூரியனுக்கும் குருவுக்கும் 2 விளக்கு ஏற்றுங்க. மஞ்சள் பூ, கடலை பருப்பு, பனங்கற்கண்டு இதெல்லாம் நெய்வேத்தியமாக வைங்க. ஓம் குரு பகவானை போற்றி போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மனசுக்குள்ள ஒரு ஆசையை நினைச்சுக்கோங்க, அந்த ஒளி எனது வாழ்க்கையை முழுவதுமா ஒளி செய்யட்டும் அப்படின்னு சொல்லுங்க. சரிங்களா? இதை மட்டும் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து 12 மாதங்களுக்கு உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் தங்கும். புரியுதுங்களா? ஸோ துலாம் ராசிக்காரங்களே, உங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க. சூரியனும் குருவும் சேர்ந்து உங்க வாழ்க்கையில ஒளியும் அதிர்ஷ்டத்தையும் சேர்க்க போறாங்க. உங்களுக்கான நேரம் வந்துருச்சுங்க. நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா, யாராவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் கொடுத்துட்டாக்கா, டே எனக்குன்னு ஒரு நேரம் வருடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது போலதான் இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு இப்போ பிரபஞ்சம் உங்க பக்கம் நிக்குது. சூரியனும் குருவும் 2 பேருமே சேர்ந்து நிக்கிறாங்க. சோ சமநிலையோடு பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இப்ப இந்த பிரபஞ்சம் உங்களை உயர்த்தி வச்சு அழகு பார்க்க போகுது. சூரியனுடைய ஒளியும் குருவின் அறிவும் சேர்ந்து இந்த காலம் உங்க வாழ்க்கையை முழுவதுமா மாற்ற போகுது. நம்பிக்கையோடு இருங்க. நேரம் ஆரம்பிச்சிருச்சுங்க. இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸாவே சொல்லிடுறேன். ஏன்னா அந்த நாள்ல இருந்து நீங்க சிறப்பா சந்தோஷமா மனநிறைவோடு பிடிச்ச மாதிரி வாழ போறீங்க. அதற்கு தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமா உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குதுங்க. வாழ்த்துக்கள். முடிஞ்சா தீபாவளி திருநாள்ல குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஒரு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. முடியலனா முறைப்படி என்ன வழிபாடு வைப்பீங்களோ வைங்க. அதோட இந்த மண்டவெளம் சொல்லுவாங்க இல்லையா, ஓகேங்களா, அந்த மண்டவெளத்தை கொண்டு போய் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு அந்த பூஜைகள் செய்யக்கூடிய பூசாரி கிட்ட கொடுத்துருங்க. நீங்க வந்து அந்த சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்யறப்ப அதை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லி, அந்த வெள்ளம் எந்த அளவுக்கு இனிப்பு அந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்திலையுமே அந்த சந்தோஷங்கிறது ரொம்ப நிலையா இருக்கும். நீங்க திகட்ட சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு அடுத்த 12 மாதங்கள் இந்த யோகம் உங்களுக்கு துணை வரும். அந்த யோகத்தை நீங்க அனுபவிக்கிறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. உங்களுக்கான வாய்ப்பு பிரகாசமா உங்க வாசப்படியில நிக்குது. உள்ள கூட்டிட்டு போய் மரியாதை பண்றது உங்களுடைய விருப்பம். என்ன நடக்கும், இந்த யோகம் எப்படிப்பட்டது, உங்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் வருங்கிறத நான் தெளிவா சொல்லிட்டேன். சோ இந்த பதிவு உங்களுக்கு ஒரு நிறைவை கொடுத்திருக்கும். இந்த பதிவுல உங்களுக்கு பலன்களை சொன்னதுமே எனக்கே மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குங்க. நல்லா இருப்போம், ரொம்ப ரொம்ப நல்லா இருப்போம். வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.